எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் இட்லிக்கு சட்னி செய்ய பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன். வாசத்துக்காக கொஞ்சம் சீரகம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பிடிக்காதவங்க வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கியிருக்கேன். அடுத்து இது நல்லா வதக்கிறதுக்கு கொஞ்சமாக தூள் உப்பு, பொடி உப்பு சேர்த்துருக்கேன். எங்கள் ஊரில் வதக்க அப்படிங்கிறத வதக்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அடுத்து ஒரு ஜாரில் 3 தக்காளி, கொஞ்சம் குழம்பு மிளகாய் பொடினா மல்லிப்பொடி, வத்தப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்து போட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டு. அப்போ தான் பச்சை வாடை போகும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட வேண்டிதான். நல்லா தண்ணி ஊற்றி இதுவும் நல்லா கொதித்து வரட்டு. கொதித்து வந்ததுக்கப்புறமாட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். திரும்பவும் காணாதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. இதில் இட்லிக்கு அரைச்சி வச்சுருந்த மாவில் ஒரு கரண்டி மாவு எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ யூடியூப்பில் ஒருத்தங்க சேனலில் பார்த்தேன். சரி செஞ்சு பார்ப்போமே வீட்டில் அப்படின்ட்டு தான் செஞ்சு பார்த்தேன். உண்மையாகவே டேஸ்ட்டு அடிப்பொலி சூப்பராக தான் வந்திருந்து. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். கடைசியாக மல்லி இலை போட்டு இறக்கியாச்சு. அடுத்து காலை சாப்பாட்டுக்கு இட்லி வச்சாச்சு. இட்லி நல்லா பஞ்சு போல் சூப்பராக வந்திருந்து பாருங்கள். இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது, அப்போ தான் இட்லி வந்திருக்குன்னு அர்த்தம். நான் மேலோடி தண்ணி தெளித்து எடுக்கும்போது துணியில் எந்த இட்லி ஒட்டாமல் அழகாக வரும் பார்த்துக்கோங்க. பஞ்சு போல் சாஃப்டான சூப்பரான இட்லி ரெடி. இட்லிக்கு மேலே குழம்பு ஊற்றி குழச்சி அடிச்சிட வேண்டியது தான். 4 இட்லி எடுத்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.